ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கௌதம் மதுமிதாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம மதுமிதாவோட டைரியை எடுத்து அதுக்குள்ளே நம்ம அபிஷேக் கிரண் எழுதின மாதிரி ஒரு லெட்டரை வச்சிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டதும் நம்ம கௌதம் கண்முழிச்சு அங்காலைங்களையும் பொருள்றாங்க. உடனே கபோர்டுக்கு பின்னாடி மறைச்சிக்கிறாங்க அபிஷேக். அதுக்கப்புறமா மெதுவாக வெளியில் வந்துடுறாங்க. தூங்குங்க 2 பேரும் நிம்மதியாக தூங்குறீங்களா? நீங்கள் தூங்குறது இதுதான் கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அபிஷேக் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மதுமிதா அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு நல்லபடியாக சமைச்சிட்ருக்காங்க. அப்போ பாட்டி என்னம்மா இன்னைக்கு ஏழையாக எழுந்துட்டு? ஆமாம் பாட்டி, அவருக்கு சமைச்சு வச்சா தானே நானும் அவர் கூடவே ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னதோ. எதுக்கு மணி இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது கஷ்டம்? இப்போ டைம் கிடைக்கிறப்போலாம் அவருக்கு சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல, சமைக்கிறாங்கன்னு நினைப்பாரு. இதுவே டெய்லி அவருக்காக நல்ல ஃபுட்டாக பார்த்து சமைச்சா நமக்காக ஒருத்தங்க சமைக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதோட ஃபோட்டோ ஆரோக்கியமாக இருக்கும், அவரும் ஆரோக்கியமா இருப்பார் இல்லையா பாட்டி? அதான் நான் என் கையாலேயே சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒண்ணு மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கௌதம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா பாத்தியா? இப்போ இந்த காலத்து பொண்ணுங்களா இப்படி பண்ணவே மாட்டாங்கம்மா. எவ்வளவு வேலைதான் இருந்தாலும் புருஷனுக்காக டைம் ஒதுக்கி சமைச்சு கொடுக்குறா பாரு, அவதான் உண்மையான பொண்டாட்டி அப்படின்னதும் நம்ம மதுமிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்க்குற சகுந்தலா பாட்டி போனதுக்கு அப்புறமா வராங்க. என்னம்மா மது, நீ சமைச்சிட்டு இருக்க? ஆமா அத்தை, இதுல என்ன இருக்கு, அவருக்காகத்தானே சமைக்கிற அப்படின்னதும் என்னம்மா நீ இப்போ வேலைக்கெல்லாம் போற, இன்னும் 2 வாரத்துக்கு தானே அத்தை, அதுக்கப்புறமா நான் போக போறதில்ல அப்படின்னு மதுமிதா பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீ ஆஃபீஸ்க்கு போனதும் இந்த வீடு வெறிச்சொடிப்பு இருக்குமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அதான் வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா அப்படின்னதும் இதில் என்ன இருக்கட்ட, என் புருஷனுக்காக நான் சமைக்கிறேன் அப்படின்னுட்டு மது சொன்னதும் கூடிய சீக்கிரமே உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி சவுந்தலா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கௌதமுக்கு ஒரு மீட்டிங் கால் வருது. அப்போ அவங்க நம்பரை நோட் பண்ண சொன்னதும் ஒரு பேப்பர் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரியா நம்ம மதுமிதாவோட டைரியை எடுத்து அதில் நம்பரை நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு டைரியை படிக்கலான்னு இருக்கும்போதும் மதுமிதா சொல்லியிருப்பாங்க, அடுத்தவங்க டைரியை படிக்கிறது ரொம்ப தப்புன்னு. சேச்சே, அவங்க டைரி நம்ம படிக்கிறது சரியில்லை அப்படின்னு வைக்கும்போது உடனே அந்த அபிஷேக் வச்ச லெட்டர் கௌதம் கண்ணில் படுது. உடனே கௌதம் என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டர் எடுத்து படித்து பார்க்குறாங்க. பார்த்தா மதுமிதா, நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்கோம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ என்ன காதலிக்கிற பாரு, ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்ன உன் ஆஃபீஸ்லேயும் வேலைக்கு சேர்த்துட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதிருக்கு. இதை பார்த்து நம்ம கௌதம் செம அதிர்ச்சி ஆகி, எனக்கு தான் மதுமிதா பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு கிரண் அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கு போன டைம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு நாம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் இருக்கும்போது மதுமிதாவுக்கு கிரண் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை நம்ம கௌதம் நோட் பண்ணிடுறாங்க. எங்க ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, யாரோ ஃபோன் பேசுங்க அப்படின்னதும் மதுமிதா தூரமாக நின்று பேசுகிறாங்க. உடனே கிரண் எடுத்ததும் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு மது சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கிரண் இங்க பாரு, நம்ம காதலிக்கும் போது ஜாயின் அக்கௌண்ட் திறந்தும் இல்லையா, அதனால நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் பணம் கிடைக்கும், ஒழுங்கு மரியாதையா வா அப்படின்னதும் உடனே மதுமிதா என்னன்னு சொல்றாங்க, பணம் எடுத்து கொடுத்தேன்னா கடைசியா நான் உன் லைஃப்ல வரது இதுவா தான் இருக்கும், இனி வரவே மாட்டேன் அப்படின்னதும் சரி வர வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சார்ஜ் சரியா ஏறுதுல, சார்ஜ் போட்டுட்டு வரேன் அப்படின்னு ரூம்ல போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து கௌதம் வராங்க. மறுபடியும் கிரண் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே நம்ம மதுமிதா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டைம் ஆச்சு, உடனே வா அப்படின்னதும் சரி வாரேன் அப்படின்னுட்டு மதுமிதா ஃபோனை வச்சிடுறாங்க. மறுபடியும் ஃபோன் அடிச்சதும் கௌதம் ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே மதுமிதா ஃபோனை பிடுங்கிடுறாங்க. இதனால கௌதமுக்கும் மறுபடியும் சதிகம் வர ஆரம்பிக்குது. நான் முக்கியமான வேலையா வெளியில போறேங்க, வந்துடுறேன் அப்படின்னுட்டு மதுவும் வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கௌதம் ஆஃபீஸ்க்கு வர டைமா பார்த்து நம்ம கிரண் கிட்ட ஒருத்தங்க சார் நம்ம கிரண் நம்ம அபிஷேக் அவங்க ஆஃபீஸர் கிட்ட இங்கே பாருங்க இன்னைக்கு அன்னி வரமாட்டாங்க அப்படின்னதும் ஆமா சார் நான் அவங்கள பேங்க்ல பார்த்தேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்றாங்க. இது கேட்டு கௌதம் செம அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு.